ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி மஷ்ரூம் பீஸா தாங்க. சிம்பிளாக மைக்ரோ ஓவனில் எப்படி மஷ்ரூம் பீஸா செய்கிறதுன்னு தாங்க நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் நான் எப்படி மஷ்ரூம் பீஸா செய்ய போகிறேன்னு. ஒரு கிளாஸ் சுட தண்ணியை வெதன்னு எடுத்து வச்சுருக்கேன். கூடவே 2 ஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். சர்க்கரை கரைஞ்சதும் நம்ம 1.5 ஸ்பூன் ஈஸ்ட்டு கூட ஆட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு சர்க்கரையை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. நல்லா சர்க்கரை கரைஞ்சதும் நம்ம ஈஸ்ட்டை ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் சென்று நம்ம ஓப்பன் பண்ணணுங்க ஈஸ்ட். அப்போ தான் நல்லா ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகிருக்கும். நம்ம தண்ணியை தொட்டு பார்த்திங்கன்னா நல்லா வெதன்னு இருக்கும். பாருங்கள் நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு. இந்த டைமில் ஈஸ்ட் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுறேங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் வைக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இது 5 நிமிஷம் சென்று நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. நல்லா ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகிருக்கும் பாருங்கள். சூப்பராக ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகிருக்கு பாருங்கள். இது மாதிரி நல்லா நுரைச்சி வந்திருக்கு பாருங்கள். இப்படி இருந்தால் தான் பீஸா நல்லா வரும், சாஃப்டாக இருக்கும். நான் ஒரு 2 கிளாஸ் மைதா மாவு எடுத்து வச்சுருக்கேங்க பவுலில். கூடவே 1 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணுறேன். 1 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணுறேங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணோம் இல்லைங்க, அதை லைட்டாக கொஞ்சமாக ஊற்றி ஆட் பண்ணி நல்லா சப்பாத்தி மாவுக்கு பிசைகிற மாதிரி ஒரு 10 நிமிஷம் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். பிசைஞ்சு நல்லா 10 நிமிஷம் நல்லா பிசைஞ்சு எடுக்கணும். கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு 10 நிமிஷம் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் எப்படி இருக்குது. பிசைஞ்சு 10 நிமிஷம் பிசைஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். லைட்டாக எண்ணெய் தடவி ஒரு 1.5 மணி நேரம் நல்லா மூடி வைக்கலாங்க. மூடி வச்சு ஒரு 1.5 மணி நேரம் சென்று ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. பாருங்கள் 1.5 மணி நேரம் ஆகிடுது. எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா உப்பி வந்திருக்குது. நல்லா உப்பி வந்ததை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள். இப்போ பீஸாவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கிறதெல்லாம் எடுத்துக்கலாம். ஒரு அரை வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் பாருங்கள். அரை தக்காளியை நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 4-5 மஷ்ரூமை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அரை குடமிளகாயை கட் பண்ணி எடுத்துருக்கேன். மொசரல்லா சீஸ் துருவி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கப்பு. பீஸா சாஸ் எடுத்து வச்சுருக்கேங்க. நம்ம இட்டாலியன் ஸ்டைல் ஆர்கானோ எடுத்து வச்சுருக்கேங்க. வாங்க பீஸா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பீங்கான் பிளேட்டு தாங்க எடுத்து வச்சுருக்கேன். அதில் லைட்டாக எண்ணெய் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இதுக்கு பீஸா இதெல்லாம் எதுவுமே பேன்லாம் தேவையில்லைங்க. நம்ம அழகாக மைக்ரோ ஓவனில் வைக்கிற பீங்கான் பிளேட்டே போதுங்க. லைட்டாக மைதா மாவை ஆட் பண்ணுறேன். எண்ணெய் தடவிட்டு மைதா மாவு தடவுறாங்க. நம்ம பிசைஞ்சு வச்ச மாவை வச்சுக்கலாம். நம்ம பெருசாக நல்லா விரித்து வச்சுக்கலாம். பாருங்கள் எப்படி விரித்து வச்சுருக்கேன்னு. மாவு உப்பி வராத இருக்கிறதுக்காக ஃபோக் வச்சு நல்லா இது பண்ண போகிறேன் நான். இது மாதிரி நல்லா தடியாக கொஞ்சம் தட்டி வச்சுக்கிங்க. உப்பி வராத ஃபோக் வச்சு நல்லா ஓட்டை பண்ணிகிட்ருக்கேங்க. ஃபோக் வச்சு குத்தி எடுத்துருக்கேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்போ பீஸா சாஸ் சேர்த்துக்கலாம். நான் எடுத்த பீஸா சாஸில் நல்லா காரமாக இருக்கும். நல்லா பீஸா சாஸ் எடுத்து நல்லா எல்லா இடத்துலையும் நல்லா வர மாதிரி நம்ம தடவி எடுத்துக்கலாம். பாருங்கள் பீஸா சாஸ் தடவியாச்சு. இப்போ லைட்டாக சீஸ் போடலாங்க. இப்போ கட் பண்ணி வச்ச வெங்காயம், குடமிளகாய், மஷ்ரூம் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வெங்காயத்தை வைக்கிறேங்க.
பாருங்கள் வெங்காயத்தை வச்சாச்சு. இப்போ தக்காளி கலருக்கு நம்ம தக்காளி வைக்கிறேன். நான் நீளமாக கட் பண்ணி வச்ச தக்காளியை வந்து அது மேலே வைக்கிறேன். பாருங்கள் நல்லா அடுக்கி வச்சுருக்கேன் அழகாக. இப்போ வந்து குடமிளகாய் வைக்கலாங்க. இப்போ வந்து மஷ்ரூம் வைக்கலாம். மஷ்ரூம்லாம் வச்சாச்சு. மேலவே சீஸ் போட்டுக்கலாங்க. நிறைய சீஸ் போட்டோன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா சீஸியாக வரும். நல்லா கூடவே இட்டாலியன் ஸ்டைல் அதையும் ஆட் பண்ணிக்கிறேன் பாருங்கள். லைட்டாக மேலே வச்சுக்கிறேன். இப்போ எல்லாமே ரெடி ஆகிடுது. மைக்ரோ ஓவனில் வைக்க போகிறேன். மைக்ரோ ஓவனில் வச்சு ஒரு 15 நிமிஷம் சென்று ஓப்பன் பண்ணலாங்க. ஒரு 15 நிமிஷம் இருந்தால் போதுங்க. பாருங்கள் இப்போ பீஸா வந்து ரெடி ஆகுது. மைக்ரோ ஓவனில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒரு 15 நிமிஷம் சென்று பார்க்குறோம். பாருங்கள் பீஸா ரெடியாகி முடிக்க போது. ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி பாருங்கள் பீஸா ரெடி ஆகிடுது. எவ்வளோ சூப்பராக பீஸா வந்திருக்கு பாருங்கள். நல்லா சீஸியாக வந்திருக்கு. சூப்பரான பீஸா பாருங்கள். தொட்டு பார்த்தோன்னா நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. அடி பிடிக்கலை, எதுவுமே இல்லை பாருங்கள். எவ்வளோ சாஃப்டாகவும் ரொம்ப சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.